கர்நாடகாவில் பள்ளி மாணவி உட்பட 30 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த மருந்தக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாவணகெரே மாவட்டம் சென்னகிரி டவுன் பகுதியில் மருந்து கடை வைத்துள்ள அம்ஜத் கடைக்கு வரும் பெண்களை பணத்தாசை காட்டியும் மருத்துவ உதவி செய்வது போன்று நடித்தும் ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அத்தோடு அதனை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு பெண்களை மிரட்டி வந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அம்ஜத்தை கைது செய்தனர். 100க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆபாச வீடியோக்கள் பரவத் தொடங்கின. இதையடுத்து ஆபாச வீடியோக்களை பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். உலக வரலாற்றில் கடந்த ஜனவரி மாதம்தான் மிக வெப்பமான மாதமாக பதிவானதாக ஐரோப்பிய பருவநிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் உலகெங்கும் சராசரி வெப்பநிலையாக 13.23 டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் இது கடந்த 30 ஆண்டு சராசரி ஜனவரி மாத வெப்பத்தை விட 0.79 டிகிரி செல்சியஸ் அதிகம் என்றும் கோபர்நிகஸ் பருவநிலை மாற்ற சேவை மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக உலக வரலாற்றில் மிக வெப்பம் பதிவான ஆண்டாகவும் 2024ஆம் ஆண்டு சர்வதேச வானிலை மையத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் வெப்பத்தை தணிக்க வல்ல லா நினா சூழல் பசிபிக் கடல் பகுதியில் உருவான போதும் அதிக அளவில் வெப்பம் பதிவானது வியப்பையும் அச்சத்தையும் அளிப்பதாக கோபர்நிகஸ் பருவநிலை மாற்ற சேவை மையத்தின் துணை இயக்குநர் சமந்தா பர்கஸ் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் களைவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை மாநில அரசுகள் நடத்துவதற்கு அரசமைப்பில் வழி இருப்பதாக கூறியுள்ளார். பீகார், கர்நாடகா, தெலுங்கானா அரசுகள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான ஆய்வை நடத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த ஆய்வை நடத்தாமல் தற்போதைய ஆட்சியாளர்கள் தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டே வருவதாகவும் பெரியாரே எங்களது தலைவர் என சுய லாபத்திற்காக மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசி வருவதாகவும் விஜய் சாடியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் அதற்கு முன்னோட்டமாக திகழும் கேஸ்ட் சர்வேவை மாநில அரசை நடத்தலாமே என கேள்வி எழுப்பியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக கூறியுள்ள விஜய் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய் வேடம் தானாக கலையும் எனவும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை நிறைவடைந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஞானசேகரனின் தொலைபேசி உரையாடல்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொலைபேசியில் பதிவாகியுள்ளது அவரது குரல்தானா என்பதை உறுதி செய்ய தடயவியல் துறை ஆய்வுக்கூடத்தில் குரல் மாதிரி பரிசோதனை நடைபெற்றது. சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த பரிசோதனை நிறைவடைந்த பிறகு ஞானசேகரன் சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு நாளை வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அம்பேத்கருக்கு எதிராக சதி என்ற காங்கிரஸ் இன்று ஜெய்பீம் என கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் மோடி பதிலளித்தார். அப்போது அவர் முதலில் குடும்பம் என்பது காங்கிரஸ் மாடல் எனவும் முதலில் தேசம் என்பது பாஜகவின் மாடல் எனவும் தெரிவித்தார். இன்று சமூகத்தில் சாதியம் என்ற விஷத்தை பரப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் சதி செய்ததாகவும் பாரத ரத்னா பெறுவதற்கு அவர் தகுதியானவர் என கருதப்படவில்லை எனவும் கூறினார். இன்று காங்கிரஸ் ஜெய்பீம் என கூற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் விமர்சித்தார். காங்கிரஸ் அரசமைப்பு சட்டத்தை மதித்தது இல்லை என சாடிய பிரதமர் மோடி அரசமைப்பு விவாதம் குறித்து படிப்பவர்களுக்கு பொது சிவில் சட்டம் குறித்த உண்மை தெரியவரும் என குறிப்பிட்டார். நடுத்தர வர்க்கத்தையும் புதிய நடுத்தர வர்க்கத்தையும் வலுப்படுத்துவதற்காகவே 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். இன்று காங்கிரஸ் பிடியிலிருந்து விடுபட்டு நாடு நிம்மதி பெருமூச்சு விடுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நடந்த அமைதி கூட்டத்தில் அதிமுக பிரதிநிதி கையெழுத்திடவில்லை என
மதுரை ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளதற்கு அதிமுக தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி கூட்டத்தில் பங்கெடுக்க அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். அழைப்பு விடுக்கப்படாததால் அமைதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும், கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் திட்டமிட்டு மாவட்ட ஆட்சியர் இதுபோன்ற அறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஆட்சியர் அறிக்கையை திரும்பப் பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை பின்பற்றுவதாக பல்வேறு தரப்பினரும் கையெழுத்திட்டனர். இதில் அதிமுக பிரதிநிதி மட்டும் கையெழுத்திட மறுத்துவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தனது அறிக்கையில் கூறியிருந்தார். இதனை மறுத்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அமைதி பேச்சுவார்த்தைக்கு தங்களுக்கு அழைப்பே விடுக்கப்படவில்லை எனவும், அதிமுக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். வேண்டுமென்றே மாவட்ட ஆட்சியர் தவறான தகவலை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் ராஜன் செல்லப்பா, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவரது அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தினர். பிறகு பேட்டியளித்த ராஜன் செல்லப்பா, அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் திரும்பப் பெறாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் எனவும் தெரிவித்தார். அவருடைய கூற்று தவறான கூற்று. அவர் உடனடியாக வாபஸ் வாங்கணும். ஏன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் அனுமதி பெற்று நாங்கள் உடனடியாக அது குறித்து வழக்கு தொடர்றதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் இதுவரை வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட அறிக்கையை கொடுப்பதில்லை. நார்மலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை, விரிவான அறிக்கையை தேவையற்ற சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு சில நேரத்தில் கொடுக்கலாமே தவிர, இப்போ நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பர்பஸாக கொடுத்துருக்காங்கன்னா அதிமுகவை இழிவுபடுத்துவதற்காக கொடுத்துருக்காங்க. இந்த ராணுவ கட்டுப்பாடான இயக்கத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இந்த அறிக்கை, கலெக்டர் அறிக்கை, அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதைத்தான் இப்போ சொல்லியிருக்கோம். இது மாதிரி தப்பு, அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், நான் கேட்டு சொல்றோம் சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மத பூசல்களை உருவாக்க முனையும் மதவாத அமைப்புகளின் சூழ்ச்சிகளுக்கு இனமான தமிழர்கள் இடம் கொடுக்கக்கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மண்ணின் நலனுக்காக போராட்டங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கடும் வாதங்களை வைத்து அனுமதி பெறாவண்ணம் தடுக்கும் திமுக அரசு பாஜக உள்ளிட்ட மதவாத அமைப்புகளின் ஒன்று கூடலுக்கு மட்டும் வழி அமைத்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தொடக்க நிலையிலேயே கூடுதல் கவனம் செலுத்தி இரு தரப்பையும் கலந்து ஆலோசித்து ஒருமித்த முடிவுக்கு வந்திருந்தால் இப்படியான பதற்றச் சூழல் உருவாகியிருக்குமா எனவும் வினவியுள்ளார். சிக்கலை பெரிதாக்கி பாஜகவை முழுவதுமாக அரசியல் செய்யவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் திராவிட மாடலா என சீமான் சாடியுள்ளார். இருபுறமும் உள்ள சமய பெரியவர்கள் வழிபாட்டு சிக்கல்களை பேசி தீர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள சீமான், திருப்பரங்குன்றம் மலையானது தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரித்தானது என்பதை உரத்து சொல்லுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்பு கம்பிவேலி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சிவனடியார்களும் இந்து அமைப்பினரும் கோயில் வளாகத்தில் பிரார்த்தனை செய்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ள இந்த கோயிலில் யானை சிலைகள் உள்ள இடத்தில் கம்பிவேலி அமைக்கும் பணிகள் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவிலின் அழகை கெடுக்கக்கூடாது என கூறி காவல்துறையினரை மீறி கோவிலுக்குள் சென்ற இந்து அமைப்பினர் நந்தி சிலை முன்பு அமர்ந்து போராட்டம் செய்தனர். அறநிலையத்துறை மாவட்ட துணை ஆணையர் நாராயணன் பேச்சுவார்த்தையின் பெயரில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது.